இதப்பா உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. அதுக்கு உனக்கு என்ன நஷ்ட ஈடு வேணுமோ வாங்கிக்க. நஷ்ட ஈடு கொடுக்குறியா? குடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டியே, அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த வீட்டுல அவரோட நினைவா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க அத்தனை பேரோட நிம்மதியை கெடுத்துட்டியே, அதை திருப்பி கொடு. இதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியுமாடா உன்னால? முடியாது. ஏய், அந்த வீட்டை மட்டும் இடிக்கலடா, ஒரு உண்மையான நண்பன் மேல வச்சு இருந்த நட்பை இடிச்ச, ஒரு அன்பு தாய் மேல வச்சிருந்த பாசத்தை இடிச்ச, ஒரு ஆசை தங்கச்சி மேல வச்சிருந்த அன்பை இடிச்ச, இதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியுமாடா உன்னால? நீ இவ்வளவு பேசுறியே, 100 பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கன்னத்துல அடைச்சிய, அதுல எங்க வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அதை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் உங்க அப்பாவோட கன்னத்துல தான் அடிச்சேன், ஆனா நீ எங்க வாழ்க்கையிலே அடிச்சிட்டிய. நிறுத்திய. யாரு யாரு நீ? என்ன பெரிய ராஜ பரம்பரையா? இல்ல பெரிய சுல்தானா? ஏதோ பெரிய பங்களாவை கட்டிட்டான், தாஜ்மஹாலை கட்டிட்டான், அதை என் மகன் இடிச்சிட்டான்னு வந்து சொல்ல வரையே. தீ போட்டு அதை இடிக்காம என்னையா பண்ணுவாங்க? நீ மட்டும் என்ன செஞ்ச? என் கணக்குல மூங்கி அறையில கூட்டி கடிச்சு பாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ பேசிக்கிட்ட போறிய? போவியா? போறதுக்கு முன்னால நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்துங்கிறதுல ஏன் வீட்டை இடிச்சு ஏன் குடும்பத்தை நடுத்தருவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலைய நண்பனாத்தான் பார்த்த. இனிமே நீ இந்த அண்ணாமலைய விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னையில இருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் துவங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னோட பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய அகங்காரத்தை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என்னையும் என் குடும்பத்தையும் நடுத்தருவு கொண்டு வந்து நிறுத்தியோ, அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தருவு கொண்டு வந்து நிறுத்தல. என் பேர் அண்ணாமலை இல்லடா.